கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்ப நம்ம படிச்ச 2 வசனத்திலையும் ஒரு முரண்பாடு இருக்கு. மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவது ஒருவருக்கொருவர் உங்க பாவங்கள்லாம் நீங்க மன்னிங்க, பிற்பாடு பிதாவானவர் உங்களுக்கு மன்னிப்பார்னு சொல்லுகிறார். ஆனா இங்க எபேசியர்ல பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் தேவன் அதாவது பிதா உங்களை மன்னித்து விட்டார், அதனால நீங்களும் அதே போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். ஏன் இந்த 2 வசனத்துக்கும் இவ்வளவு பெரிய முரண்பாடு? அதை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 2 வசனங்களுக்கும் இடையில சிலுவையில இயேசு கிறிஸ்து வந்தார். என்னால ஒரு நபரை மன்னிக்கவே முடியலையேன்ட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இந்த மனுஷனை மன்னிச்சாதானே தேவன் எனக்கு மன்னிப்பார். என்னால மன்னிக்க முடியலையேன்னு சிலர் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. இயேசுவானவர் ஏன் தெரியுமா அதை சொன்னார்? உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி எப்படியாவது இந்த மனுஷனை மன்னிச்சிருக்கு, அப்புறம் பிதாவானவர் உனக்கு மன்னிப்பார் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணணுன்றதுக்காக இயேசுவானவர் இதை சொல்லலை. ஏன் அதை சொன்னார் என்றால், சிலுவையில் அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள்ல அவரை சுற்றி இருந்த எல்லா மக்களும் சட்டங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிச்சு எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், மோசையின் மூலமா தேவன் எனக்கு 10 கட்டளைகளை கொடுத்துருக்காரு, கூட பல கட்டளைகளை கொடுத்துருக்காரு, எப்படியாவது இதெல்லாம் நான் கரெக்டா இதன்படி நான் செஞ்சு எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்களால் முடிந்த அளவுக்கு வெளியரங்கமான தோற்றத்தில் அதெல்லாம் சரியா கடைபிடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டிய விதத்துல கடைபிடிக்கலன்றது அவங்களுக்கும் தெரியல. சரியாதான் கட்டளையை கடைபிடிக்கணும்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு நியாயப்பிரமாணத்தினுடைய உண்மையான தரத்தை அவர்களுக்கு காண்பித்தார். சட்டங்களை கடைபிடித்து ஒரு மனுஷனாலும் பரலோகத்துக்கு வர முடியாதுன்றது அவங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய உண்மையான தரத்தை பிரசங்கம் பண்ணினார். இதுவரைக்கும் சரியாதான் கடைபிடிச்சிட்டு இருக்கோம்னு அவங்க நம்பிட்டு இருந்த அத்தனை கட்டளைகளையும் அவங்க மீறிட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியணும். அதனால சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு மனுஷனும் அந்த கட்டளையை கடைபிடிக்கலன்றது அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடிங்கி எரிந்து போடுகிறார், உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடுன்னு சொல்லுகிறார். தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுங்கள், எரி நரகத்திற்கு ஏதுவா இருப்பான் என்று சொல்லுகிறார். இயேசுவானவர் என்ன தெரியுமா பண்ணுகிறார்? இதுவரைக்கும் எதை நம்பி இவங்க பரலோகத்துக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அந்த நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் உடைக்கிறார். இதுல நான் ஒன்றையும் கடைபிடிக்கலையே, எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிருக்கனே அப்படின்றத இவன் பார்த்து, ஆனா அந்த சட்டங்களை வைத்துக்கொண்டு என்னால் பரலோகத்துக்கு வர முடியாதே, அவனை ரசிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும், பரலோகம் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இவங்க யோசிக்கும்படி தங்களுடைய முடிவுக்கு இயேசுவானவர் இவர்களை கொண்டு வந்தார். அதற்கப்புறம் தாமே அதற்கு பதிலாக சிலுவையில் மரித்தார். இப்பொழுது அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவரை தவிர எந்த நல்ல செயல்களும் எந்த சட்டங்களும் பரலோகத்துக்கு மனுஷனை கொண்டு போய் சேர்க்காது. அவரை தவிர வேற வழி இல்லைன்றது இவங்களுக்கு காண்பிக்கணுன்றதுக்காக இயேசுவானவர் இதையெல்லாம் சொன்னார். அப்படி சொல்லும் பொழுதுதான் இதையும் சொல்லுகிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்க அவங்களுக்கு மன்னிச்சாதான் பிதாவானவர் உங்களுக்கு மன்னிப்பாருன்னு அவர் சொல்லுகிறார். இயேசுவானவருக்கு தெளிவா தெரியும் இதை அவங்களால பண்ண முடியுமா முடியாதான்னு. யாராலையும் முடியாது. தேவன் உங்களுக்கு மன்னிக்கலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களாலையும் யாரையும் மன்னிக்க முடியாது. அதை தான் இங்க பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு தேவன் அதாவது பிதா உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எது முதல்ல வருது கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்து விட்டார். அதனால இப்ப நம்மாலையும் பிறரை மன்னிக்க முடியும். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் உங்களுடைய எல்லா பாவங்களையும் உங்களுக்கு மன்னித்து விட்டார். அதை நீங்க உணரும் பொழுது ஈஸியா எல்லாரையும் நீங்க மன்னிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.